ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ தமிழ் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம ஓடிஜியோட அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஓடிஜி வாங்கணும்னு. ஃபைனலி வாங்கியாச்சு. நான் வந்து ஆன்லைனில் வாங்கல, ஆஃப்லைனில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தாங்க வாங்கியிருந்தோம். இந்த வீடியோவில் அன்பாக்சிங் மட்டும் இல்லைங்க, ஓடிஜி வாங்கலாமா அவன் வாங்கலாமா நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸையும் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வாங்கியிருக்க ஓடிஜியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், கெப்பாசிட்டி, ப்ரைஸ் எல்லாமே வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி என் சிஸ்டர் இன்லாவோட மேரேஜ்க்காக கட்டில் மெத்த பீரோ பார்க்குறதுக்காக தாங்க அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு போயிருந்தோம். பட் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஓடிஜி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கூட நினச்சேன் என்னமோ வாங்கி தர மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஆனால் கடைசியாக வீட்டுக்கு வரும்போது அதை தூக்கிட்டே வந்துட்டோம். எனக்கு இப்போ வரைக்கும் நம்ப முடியல, நிஜமாவே நம்ம ஓடிஜி வாங்கிட்டோமான்னு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க. எங்களுக்கு இந்த மார்ஃபி ரிச்சர்ஸ் பிராண்ட் தான் நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரிவ்யூ வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே வாங்கிடலான்னு சொல்லி வாங்கியாச்சு. நான் வந்து வீட்லேயே பேக் பண்ணுறேன், அதாவது ஹோம் பேக்கராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி இருக்கிறவங்க தான் ஓடிஜி வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நான் வீட்டையும் வந்து நம்ம ஹோம்மேட் யூஸஸ்க்காக ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்காகவும் ஓடிஜி தாராளமாக வாங்கலாங்க. ஓடிஜி அப்படின்னா அவன், டோஸ்டர், கிரில்லர், அதுதாங்க ஓடிஜி. அவனோட ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக டோஸ்டரும் பண்ணிக்கலாம், கிரில்லும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஓடிஜி போகிறதாங்க பெஸ்ட்டு. கன்வென்ஷனல் மோட் இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ ஓடிஜி தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் வாங்கின ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவன் வாங்க வேணால் ஓடிஜி வாங்கிக்கோன்னு தான் எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. 48SS டிஜிசெஃப் அப்படிங்கிறதா வந்து இதோட மாடல் நேமு. கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 லிட்டர்ஸுங்க. நான் வந்து இப்போ வந்து ஹோம் பேக்கர் ஆகணும், அதாவது நான் வீட்லேயே பிஸ்கெட், கேக்ஸ்லாம் வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிற ஓடிஜி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மினிமம் 30 இருந்தால் கூட போதும், உங்களுக்கு அதுவே கரெக்டாக தாங்க இருக்கும். தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து இப்படி தான் வீட்டில் வந்து பேக் பண்ணி அதை சேல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க சொன்னது தான். பட் 48 லிட்டர்ஸ்க்கும் 30க்கும் வந்து பெருசாக வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 1500 டிஃப்ரென்ஸாக இருந்ததுனால நாங்கள் இதுவே வாங்கிட்டோம். ஓடிஜியை ஹாப்பியாக அன்பாக்ஸ் பண்ணி போட்டெல்லாம் வச்சு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஓடிஜியோட ஃபுல் பாடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறக்கும் நீட்டாக இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும் இது மாதிரி ஸ்டீல் பாடியில் கொடுத்துருந்தாங்கன்னா. இந்த மாடல் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லா ஓடிஜிலையுமே பக்கத்தில் வந்து 3 ரெகுலேட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக வாங்கிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இது மாதிரி மாடல் செலக்ட் பண்ணோம். இது எல்லாமே வந்து பக்கத்தில் ஃபுல்லாக டிஜிட்டலாகவே செலக்ட் ஆகிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 58 ஆட்டோ குக் மோட் இருக்குது. இந்த மாடலில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் ரன் பண்ண விடலாம், மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுதாங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் 2 ராட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ராட் யூஸ் ஆகணுமா 2 ராட் யூஸ் ஆகணுமா எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. டைமர் அப்புறம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலிஸ்டாக வந்துடுது. எனக்குமே ஓடிஜி பற்றி பெருசாக இதுக்கு முன்னாடி நாலேஜ் இல்லைங்க. நம்ம கொடுத்துருக்க மேனுவல் பார்த்து தான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ப்ரெட் செய்யணுமா இந்த ஸ்வீட் செய்யணுமா அப்படிங்கிறது கூட தனியாக அவங்களே கொடுத்துருக்குறாங்க. டைமர் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஜிட்டலைஸ்டாகவே இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணது வந்து பட்டன் கிடையாதுங்க, எல்லாமே வந்து டச் மோட் தான். இது வந்து ஸ்டார்ட் பட்டன், அப்புறம் வந்து ரொட்டேசரி கன்வெர்ட்டர். எதுவும் நம்ம வந்து க்ரில் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொட்டேசரி அந்த மோட் ஆன் பண்ணிக்கணும், இல்லைனா பேக் பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட்டர் அந்த மோட் ஆன் பண்ணிக்கணும். ஸோ க்ரில் பண்ணுறப்போ பேக் பண்ணுறப்போன்னு ஈஸியாக வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓடிஜியோட கிளாஸ் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கிளாஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக் தான், ஸ்டீல் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. இது போல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து நமக்கு டக்குன்னு வந்து வந்துடாதுங்க, நல்லா அதுக்கு கிரிப்பாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹேண்டிலோட லுக்கும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே கொடுத்துருக்குங்காட்டி பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருந்ததுங்க. அது இப்போது ஓடிஜியோட என்னென்ன வந்து ஆக்சசரிஸ் கூட வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது போல் ட்ரே கொடுத்துருந்தாங்க, கிரில் ட்ரே. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாங் மாதிரி இருக்குது, இது எதுக்குன்னு சொல்லி ஃபைனலாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ரொட்டேசரி ஹேண்டில், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்கிறேங்க. அடுத்து வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வயர் ரேக் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம கிரில் பண்ணுறது, ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும், ஒரு பெரிய பார்ட்டான ஃபிஷ்ஷை வந்து அப்படியே கிரில் பண்ணணும் கூட இதில் வச்சு நம்ம கிரில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இன்னும் என்னென்ன ரெசிபிக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தெளிவாக அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேங்க. இப்போதைக்கு என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பேக்கிங் ட்ரேங்க. நம்ம குக்கீஸ், பிஸ்கட்ஸ்லாம் செய்யும்போது இது யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். வந்து கேக்கு, ப்ரெட்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா மட்டும் தனியாக வந்து டின் வாங்கணும். நீ அதுக்கு அடுத்தது வர போகிறதாங்க ரொம்ப முக்கியமான பொருள். என் ஹஸ்பண்ட் எனக்கு ஓடிஜி வாங்கி கொடுத்ததுக்கு ரீசனே இதுதான். இதான் வந்து ரொட்டசரி. இதில் தான் வந்து நம்ம வந்து ஃபுல் சிக்கனை வந்து கிரில் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கிரில் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் வந்து இந்த கிரில்லை வந்து இது போல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 சைடு இது மாதிரி நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து உள்ளே வச்சதுக்கப்புறம் ரோல் ஆகிட்டே இருக்குங்க. ஈஸியாக வந்து சிக்கன் வந்து கிரில் ஆகி வந்துடும். நம்மளுக்கு கெபாப்ஸ் கூட பண்ணிக்கலாம். கெபாப் ஸ்டிக் வந்து தனியாக நம்ம வாங்கி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஓடிஜியில் வந்து கெபாப் ஸ்டிக்கோடு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அது மாதிரி இல்லை, ரொட்டசரி மட்டும்தான் வந்துருந்துச்சு.
இப்படி வச்சு தான் நம்ம வந்து இப்போ சிக்கனை வந்து கிரில் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து டாங் மாதிரி பார்த்தோம்ல, அது எதுக்காக அப்படின்னா இந்த கிரில்லை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறக்காக தான் அந்த டாங் கொடுத்துருந்தாங்க. இந்த ரொட்டசாரிக்கு ஒரு டாங் இருக்கிற மாதிரியே பேக்கிங் ட்ரேக்கும் குட்டியாக ஒரு டாங் கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு மிஸ் ஆகிருந்தது. பட் வந்து இருந்தாலுமே க்ளவுஸ் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ க்ளவுஸ் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப சேஃப்டியாமா. இது வந்து க்ரம் ட்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏதாவது க்ரில் பண்ணுறோம் பேக் பண்ணுறோம் அப்படின்னா அதிலிருந்து ரெசிடியூ ஏதாவது கீழே சிந்திருச்சு அப்படின்னா டைரெக்டாக வந்து ஓடிஜிக்குள்ளே சிந்தி அதில் நம்ம மெஸ்ஸி ஆகாமல் இருக்கிறக்காக இதில் சிந்திச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இந்த மேனுவல்லையே தெளிவாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரெசிபீஸ் மாடல்னு எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எப்படிலாம் நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் படித்து பார்த்துட்டு நான் இனிமேல் ஆப்ரேட் பண்ணுறதையும் வீடியோ எடுத்து போடுறேங்க. நம்ம குக்கிங் ஆரிஜின் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தால் எனக்கு அவன் வாங்கணும்னு சொல்லி அவ்வளோ ஆசை. எப்படியோ வந்து ஃபைனலாக வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இனி இதில் அடிக்கடி வந்து நான் ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் கேக்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன். அண்டல் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.